இந்த சனி பெயர்ச்சி எப்படிங்க இருக்க போகுது? இந்த சனி பகவான் மிதுனத்திற்கு என்ன பொறுப்புகள முதல்ல பண்ண போறாருன்னு பார்க்கணும். நீ கெட்டது பண்ணியிருந்தேன்னா, உன்னைய தண்டிக்கவும் நான் யோசிக்க மாட்டேன். அதே இது நீ நல்லது பண்ணியிருந்தேன்னா, உனக்கு நான் அந்த தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி உன்னைய காப்பாத்துறதுக்கும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியே இங்க சனி பகவான் இந்த 2 பொறுப்புகளையும் அங்க வைக்கிறார். நான் ஏதாவது கலப்படம் பண்றேன் அப்படின்னா, அதற்கான தண்டனைய சனி பகவான் இந்த நேரத்துல உங்களுக்கு குடுத்து வச்சு செய்வாரு. மிதுன லக்னக்காரங்க அட்சய லக்னமாக மிதுனம் போகுதுன்னா இந்த தவறை கண்டிப்பா செய்யவே செய்யாதீங்க. நான் வாக்கு கொடுத்துட்டேன், என்னால முடியலன்னு இருக்கிறவங்க கண்டிப்பா வாக்கே கொடுக்காதீங்க. மிதுனம் இந்த சனி பெயர்ச்சி எப்படிங்க இருக்க போகுது? இந்த சனி பகவான் மிதுனத்திற்கு என்ன பொறுப்புகள முதல்ல பண்ண போறாருன்னு பார்க்கணும். அவர் தண்டனையை தரக்கூடியவராக இங்க இருக்காரு. அதே சமயம் நம்மளுடைய தர்மத்தின் பலனையும் அங்க கொடுக்கக்கூடியவராக இருக்கார். நீ கெட்டது பண்ணியிருந்தேன்னா, உன்னைய தண்டிக்கவும் நான் யோசிக்க மாட்டேன். அதே இது நீ நல்லது பண்ணியிருந்தேன்னா, உனக்கு நான் அந்த தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி உன்னைய காப்பாத்துறதுக்கும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியே இங்க சனி பகவான் இந்த 2 பொறுப்புகளையும் அங்க வைக்கிறார். இப்ப இந்த சனி பகவான் எங்க இருந்து தன்னுடைய வேலையை செயல்படுத்துறாருன்னா, தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது வீட்டுக்கு வர்றாருங்க. எனக்கு தொழில்ல லாபம் கிடைக்கணும்னு சொல்லி நான் ஏதாவது கலப்படம் பண்றேன் அப்படின்னா, அதற்கான தண்டனைய சனி பகவான் இந்த நேரத்துல உங்களுக்கு குடுத்து வச்சு செய்வாரு. தொழில்ல ரொம்ப 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 கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள குடுத்துடும். ரொம்ப கவனமா இருங்க. அப்ப இந்த நேரத்துல நான் தொழில் கலப்படம் பண்றேன். ஒரு ஃபுட் இருக்கு. அந்த நான் பழசு தானே எனக்கு நஷ்டம் ஆயிடுமே. அதனால கலந்து விட்டா அது என்ன பண்ண போகுது? கொஞ்சம் தானேன்னு நீங்க கலந்துட்டீங்கன்னா, அதுக்கான தண்டனைய அன்னைக்கே சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுடுவார். அதனால இது ஃபுட்டுங்கிறது எல்லாருக்கும் புரியும். சாப்பிடுற பொருள்ங்கிறதுனால அது சொல்லியிருக்கேன். எல்லா நிகழ்வுகளையும் எந்த தொழிலாக இருந்தாலும், அதுல இந்த நேரத்துல மிதுன லக்னக்காரங்க அட்சய லக்னமாக மிதுனம் போகுதுன்னா, இந்த தவறை கண்டிப்பா செய்யவே செய்யாதீங்க. கலப்படமோ, லஞ்சம் வாங்குறதோ, கமிஷன் வாங்குறதோ, அடுத்தவங்கள ஏமாற்றி பிழைப்பதோ இந்த நேரத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா, சனி பகவானுடைய தண்டனையிலிருந்து நீங்க நிச்சயம் தப்பிக்கவே முடியாது. அது எப்பேர்ப்பட்ட துறையில இருந்தாலும் சரி. அது அரசியல்வாதியாக இருக்கட்டும், இல்ல பரம்பரை பணக்காரர்களாக இருக்கட்டும். இந்த நேரம் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுக்கு ஒரு கூடுதல் சுமையையும், போராட்டத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காரு. தொழில் நல்லா தானே போகுது அப்படின்னு நினைச்சு நீங்க கலப்படம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, வாய்ப்புகளை கொடுத்து நம்மளை சபிப்பதும் சனி பகவானுடைய வேலை தான். அதனால அந்த வாய்ப்புக்கே இடம் கொடுக்காதீங்க. கடவுள் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயபக்தியா உங்க தொழிலை நீங்க செய்றீங்கன்னா, இந்த நேரத்துல அவர் தொழில்ல அபரிமிதமான எதிர்பாராத திடீர் வளர்ச்சியையும் அவர் தான் உங்களுக்கு கொடுக்க போறார். ஏன்னா நீங்க செய்த தர்மத்தின் பலனும் அங்கதான் வேலை செய்யுது. அதனால நஷ்டப்படுத்துறதும் அவர்தான், கொடுக்கக்கூடியதும் அவர்தான். அதனால அவர் கொடுக்கணுமா இல்ல கெடுக்கணுமா அப்படிங்கிற பொறுப்பு யார் கையில இருக்கு? அவர் என்ன பலனை கொடுக்குறாருங்கிறத உங்களுடைய எண்ணத்தின் விளைவுல தான் அங்க பிரதிபலிக்க போகுது. சந்தர்ப்பங்கள் கிடைச்சும் தப்பு பண்ணாம இருக்கிறவன் தான மனுஷன். அப்ப அந்த தவறு நம்ம நடக்காத அளவுக்கு எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து இந்த வருமானத்திற்காக நம்மளுடைய பேச்சினுடைய தன்மைகளையே மாத்தி பேச வைக்கும். இந்த பொய் சொல்றது புலவனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பொய் சொல்றது இப்போ எல்லாம் பணம் பார்க்கிறவனுக்கு சொந்தமானது, வியாபாரத்திற்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி மாறி போயிடுச்சு. அந்த வியாபாரத்தில் பேச்சுவார்த்தைகள்ல வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு காப்பாத்தி பழகணும். அதே சமயம் நான் வாக்கு கொடுத்துட்டேன், என்னால முடியலன்னு இருக்கிறவங்க கண்டிப்பா வாக்கே கொடுக்காதீங்க. உங்களுக்கு வருமானம் வராது, கடன் அடைக்க முடியாது. நான் இன்னொருத்தன்ட்ட பணம் வாங்கி நான் கடன் அடைக்கணுங்கிற நிலையில இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. குடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன் தெரியுமா? அவனுக்கு பணம் வராது. உங்களுக்கு குடுக்கறதுக்குன்னு அவனுக்கு பணம் வராது. அவன் உங்களுக்கு குடுக்க மாட்டான். அப்ப நீங்க வாக்கு நாணயம் தவறக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துருவீங்க. அதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு போங்க. அவன் 4 திட்டு திட்டிட்டியாவது குடுடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா நாளைக்கு தர்றேன்னு சொல்லினீங்கன்னா, அந்த ஏமாற்றமே உங்களை சபிச்சிடும். அந்த தவற நீங்க பண்ணவே பண்ணக்கூடாது. வாக்க காப்பாத்துறதுல கவனமா இருக்கணும். இல்லன்னா வாக்கு கொடுக்கவே கூடாது. ஆனா என்ட்ட இருந்துச்சுன்னா நான் வாக்கு கொடுக்கலாம். என்ட்ட இருக்கு.
அந்த பணத்த நான் எடுத்து குடுக்கணும். இப்ப பேங்க்ல இருக்கு. நான் பேங்க் அது 1 நாள் டிலே ஆகலாம், 2 நாள் டிலே ஆகலாம். மிஞ்சி போனா ஒரு 3 நாள் லீவ் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 நாள் லேட் ஆகலாம். 4வது நாள் என்ன? என் அக்கவுண்ட்ல இருக்க பணத்த என்னால எடுக்க முடியும். ஆனா, அடுத்தவன் அக்கவுண்ட்ல இருக்க பணம் உங்க கைக்கு வரும்னு நம்பி, நீ எந்த செயலையும் செய்யாதீங்க. அதுதான் நீங்க உங்களுக்கு உண்டான மிகப்பெரிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து என்ன பண்ணணும்? உணவு பழக்கவழக்கங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த உணவு பழக்கவழக்கங்கள்ல கவனம் இல்லாம போனா, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹெல்த்த பாதிக்கும். ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதற்காக நீங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும். சரி, அடுத்து இந்த வயசானவங்க எங்க கவனமா இருக்கணும் தெரியுமா? நீங்க வந்து வழுக்கி விழுந்துராம இருக்கணும். கால் மூட்டு பகுதிகள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால அந்த காலகட்டங்கள் ரொம்ப கவனமா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கணும். பார்த்து கால் ஊன்றி அழுத்தமாக நடக்கணும். அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா வயசானவர்களுக்கு இப்ப ஆரோக்கியத்துல அதுவும் முழங்கால் மூட்டு பகுதிகள்ல பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து வயிறு உபாதைகள் வருமா? நம்ம சரியான உணவ நம்ம எடுத்துக்கல அப்படின்னா, அங்க வயிற்று உபாதைகளால நம்ம தொழிலை கவனிக்க முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு முக்கியமா ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். அட்டெண்ட் பண்ணினா அந்த ப்ராஃபிட் வந்து நமக்கு அந்த இது சக்சஸ் ஆயிடும். நமக்கு நெறைய ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு தான் நம்ம சேராத ஏதாவது சாப்பிட்டுருவோம். அந்த வயிறு உபாதையினால நம்ம வேலைக்கு போக முடியாம, அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியாம பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அப்போ நம்ம அந்த வயிறு சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எவ்ளோ கண்ட்ரோலா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பாரு. தொழில்ல விருத்தியை உண்டு பண்ணுவாரு. நம்ம இதெல்லாம் ஆடம்பரமா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா, அங்க வயிறு கெட்டு போயிடும், வாய் கெட்டு போயிடும், வாக்கு தவற வேண்டியது இருக்கும். அங்க தொழிலும் நடக்காது. அப்ப நீங்க எங்கெங்க கவனமா இருக்கணும்? சாப்பிடுற விஷயத்துல வயிற்ற வந்து சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா கழிவுகள் சரியாக வெளியேறலைன்னாலும் அங்க பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால அந்த கழிவுகள் சரியாக வெளியேறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை அமைச்சுக்கணும். அடுத்ததாக தொழில் சார்ந்த நிகழ்வுகள், தான தர்மங்கள் நெறைய பண்ணுங்க. எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணுங்க. இவன் நமக்கு வேணும், வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து பண்ணாதீங்க. நெறைய கோயில்களுக்கு குடுங்க. திடீர்னு உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு. திடீர் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்கு. அது எதுல இருக்கும் தெரியுமா? தொழில்ல ஏற்படும் அப்படின்னு இருக்கு. அப்ப தொழில் சார்ந்த நிகழ்வுகள்ல பேராசைப்படாம, நம்ம இவ்ளோ போட்டோம்னா இவ்ளோ எடுத்துறலாம் அப்படின்னு ஆசைப்படாம, நீங்க நியாயமாக உங்களுடைய தொழில் தான் தெய்வமாக நெனச்சு, அந்த தெய்வத்திற்கு செய்யும் கைங்கரியமாக, அது சர்வீஸா எனக்கு கடவுள் இத பண்ண சொல்றாரு, நான் பண்றேங்கிற மனசோட பண்ணினீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்கள் நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். என்ன பண்ணணும்? இந்த மிதுனத்திற்கு இந்த சனி பகவான் 10ல இருந்து பிரச்சனைகளை தரக்கூடிய இந்த சனி பகவான் தண்டிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்த வாயார சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மந்திரத்த போற்றியாவது அல்லது நமோ நமகவாது உங்களுக்கு நாராயணன பிடிக்குமா? நாராயணா, நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இல்ல கோவிந்தா சொல்றதுக்கு பிடிக்குதா? கோவிந்தா, கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி சிவபெருமான பிடிக்குதா? சிவ சிவா சிவான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. முருகன பிடிக்குதா? முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுடைய குலதெய்வத்தை உங்களுக்கு பிடிக்கிறதா? குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க. அடுத்தவங்களுக்கு அந்த சாபம் விடுற மாதிரி திட்டி பேசுறத தயவு செஞ்சு இந்த நேரத்துல பண்ணாதீங்க. அது எல்லாமே உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு காரணியாக அமைஞ்சிடும். அதனால இந்த காலகட்டங்கள் ப்ரெஷர் இல்லாம, டென்ஷன் இல்லாம, பொறுமையா, அமைதியா எது நடந்தாலும் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு நீங்க செயல்படுறீங்க. இறை நாமத்தோடு செயல்படுறீங்கன்னா, கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தொழில்ல அபரிமிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்க வந்து சாமி பாடல்கள ஒலிக்க விடலாம். அந்த காதால நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த காலகட்டங்கள்ல ஃபேமிலி இன்சூரன்ஸாவே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர் செலவுகள் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது திடீர்னு ஒரு செலவாகும். திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்படும். அதற்கும் நீங்க இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. சித்தர் பூமி